வணக்கம். நாம் இன்றைய வகுப்பில் பார்க்க இருப்பது நேரம் மற்றும் வேலை, டைம் அண்ட் ஒர்க். இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கும் இந்த கணக்கு வரும். ஸோ நான் அதை இப்போ நம்ம 8ஆம் வகுப்பிலேயே படிக்க போகிறோம். ஓரலகு முறை அதை வச்சுதான் ஃபார்முலாஸ் இருக்கு. அது பேஸ் பண்ணி கணக்கு போட போறோம். ஓகே, 2 நபர்கள், 2 ஆண்கள் 2 பெண்கள், ஏதோ ஒன்று, எக்ஸ் மற்றும் ஒய் 2 பேர் இருக்காங்க. ஆகியோர் ஒரு வேலையை தனித்தனியாக, எக்ஸ் தனியாக ஏ நாட்களில் முடிப்பார், ஒய் தனியாக பி நாட்களில் முடிப்பார். சோ குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கிறாங்க, 5 நாள் 10 நாள் எடுத்துக்கிறாங்க. சரி, எனில் அவர்களின் ஒரு நாள் வேலை மொத்தம் 7 நாள் முடிச்சாங்கன்னா, ஒரு நாள் முடிப்பாங்கன்னா 7 ஒரு பங்கு, அதாவது 1/a மற்றும் 1/b சொல்லுவோம். இதை வச்சுதான் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியா போட போறோம். எக்ஸ் ஏ நாட்களை முடித்தால் எக்ஸின் ஒரு நாள் வேலை 1/a. இதே மாதிரி ஒய் ஆனவர் பி நாட்களை முடித்தால் ஒய்யின் ஒரு நாள் வேலை 1/b. சரி, இப்போ அவர்கள் ஒன்றாக இணைந்து வேலை செய்தால் என்ன ஆகும் பாருங்க. அவர்களின் ஒரு நாள் வேலை 1/a பிளஸ் 1/b கூட்டிக்கணும். கீழே 2ஐயும் பெருக்கிப்போம். ஏபின்னு இருக்கும், குறுக்கு பெருக்கல் b பிளஸ் a இருக்கும். அப்ப a பிளஸ் b பை ab ஆகும். இது ஒரு நாள் வேலை. சரி, எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க? இது தலைகீழியா போட்டுருணும். a பிளஸ் b பை ab தலைகீழியா மாறும். எப்படி? ஆகவே x மற்றும் y அந்த வேலையை ab பை a பிளஸ் b நாட்களில் முடிப்பர். இதுதான் நேரம் மற்றும் வேலை, அதுல பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஃபார்முலா. சரி, இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு கணக்கு போடலாம், அதை பத்தி பார்க்கலாம். இந்த கணக்கை பார்க்கலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். அதே வேலையை பி மற்றும் சி என்ற 2 பேர் பாத்தீங்கன்னா 3 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. ஏ மற்றும் சி அதே சேம் ஒர்க்கை தான் 6 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. அப்போ அது வேலையை பி என்பவர் தனியே செய்தால் எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பார்? அதுதான் கொஸ்டின். 3 ஆள் இருக்காங்க, ஏபிசி 3 ஆட்கள் இருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பி தனியே எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பார், அதை மட்டும் பார்க்கலாம். நாம முதல்ல ஓரலகு முறை இருக்கணும். ஏ என்பவர் வேலையை 12 மணி நேரத்தில் முடிக்கிறார். அப்படிங்கும் பொழுது ஏயின் ஒரு மணி வேலை 1/12 முதல் சமம் வச்சுக்கலாம். பி மற்றும் சி 3 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. அப்ப பி மற்றும் சியின் ஒரு மணி வேலை 1/3. இதே மாதிரி ஏ மற்றும் சி பாத்தீங்கன்னா 6 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய ஒரு மணி வேலை 1/6 ஆகும். சோ 3 சமன்பாடு எழுதிக்கலாம். நம்ம முதல்ல நம்ம பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 சமன்பாடையும் கூட்டிக்கலாம். 1வது சமன்பாடு பிளஸ் 2வது சமன்பாடு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். a பிளஸ் b பிளஸ் c இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/12 பிளஸ் 1/3 12 3 ரெண்டுக்கு மிச்சம் எடுத்தா 12 கிடைக்கும். 12 எத்தனை மணி இருக்கு? ஒரு 12. மேல 1 கழிக்கலாம். 1 1 பிளஸ் 12 எத்தனை மணி இருக்கு? 4 மணி 12. அது மேல பெருக்குங்க. 1 4 4 4 மணி கூட்டினா 5 5/12. இந்த சமன்பாடு 4 வச்சுக்கலாம். அடுத்தது a பிளஸ் b பிளஸ் c இருக்கு. நம்ம b தான் கண்டுபிடிக்கணும். சோ 3வது சமன்பாடு பாருங்க, அதுல a பிளஸ் c இருக்கு, இங்க a பிளஸ் b பிளஸ் c இருக்கு. இந்த 4வது சமன்பாட்டுல இருந்து 3வது கழிச்சிட்டா நம்ம b கிடைச்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? 4வது சமன்பாட்டுல இருந்து மைனஸ் 3வது சமன்பாட்டை கழிக்க போறோம். 4வது சமன்பாடு என்ன பாருங்க, a பிளஸ் b பிளஸ் c, அது வந்து 3வது சமன்பாடு கழிங்க. மைனஸ் a minus c is equal to right side 5/12 minus இந்த சைடுல 1/6. இங்க என்ன ஆகும் பாருங்க, உங்களுக்கு மைனஸ் a பிளஸ் a ரெண்டும் கேன்சல் ஆயிடும், பிளஸ் c மைனஸ் c ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் இருக்கிறது b மட்டும் இருக்கும். அப்ப b is equal to 12க்கு 6க்கு மீசிமா என்ன? 12 தான். 12 எத்தனை மணி இருக்கு? 1/12. அதை மேல பிரிக்கணும். 4 5
5 மைனஸ் 12 எத்தனை நேரம் இருக்கு 2 12 மேல பெருக்குங்க 2 1 2 அப்ப 5 மைனஸ் 2 5 2 போச்சுன்னா 3/12 இது அடிக்கலாம் 1 3 3 4 12 therefore b equal to 1/4 அப்ப b இன் ஒரு நாள் வேலை 1/4 அப்ப b தனியே இந்த உண்மைகளை தலைமாறி போட்டுருங்க அதுதான் ஆன்சர் b தனியே 4 நாட்களில் செய்து முடிப்பார் இதுதான் ஆன்சர் ரொம்ப எளிமையானதுதான் நம்ம கணக்கு புரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு முறையை அப்ளை பண்ணா கணக்கு ரொம்ப ஆன்சர் ஈஸியா போட்டுடலாம் புரியுதா மாணவர்களே 4 மணி நேரத்தில் செய்து முடிப்பார் அடுத்த கணக்கு பார்க்கலாம் A மற்றும் B ஆகியோர் ஒரு வேலையை 12 நாட்களிலும் அதே வேலையை B மற்றும் C 15 நாட்களிலும் அதே வேலையை A மற்றும் C ஆகியோர் 20 நாட்களிலும் செய்து முடிக்கின்றனர் அப்படின்னா தனித்தனியாக A எத்தனை நாட்கள் முடிப்பார் B எத்தனை நாட்களில் முடிப்பார் C எத்தனை நாட்களில் முடிப்பார் ஜோடி ஜோடி கொடுத்திருக்காங்க நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் இதுக்கு நம்ம கண்டுபிடிக்க போறது யூஸ் பண்ண போறது ஓரளவுக்கு முறை அதை யூஸ் பண்ணி தான் போட போறோம் ஓரளவுக்கு முறையை யூஸ் பண்ணி A plus B இன் ஒரு நாள் வேலை 1/12 அதை உதாரணமாக எடுத்துக்கலாம் B plus C இன் ஒரு நாள் வேலை 1/15 C plus C இன் ஒரு நாள் வேலை 1/20 இப்ப நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 3 சமன்பாட்டையும் ஆட் பண்ண போறேன் கூட்ட போறோம் A plus B B plus C A plus C மூணையும் சமன்பாடு கூட்ட போறோம் இடது பக்கம் தனியாக கூட்டணும் வலது பக்கம் தனியாக கூட்ட போறோம் A plus B B plus C plus A plus C அதே மாதிரி இந்த சைடு கூட்டலாம் 1/12 plus 1/15 plus 1/20 2 A இருக்கும் 2 B இருக்கு 2 C இருக்கு அப்போ 2 இன்ட்டு A plus B plus C அப்படின்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 12 15 20 இது மூன்று எண்களுக்கும் மீசிமா எடுக்கணும் 12 15 20 எப்படி மிஸ் பண்ணிக்கலாம் முதல்ல 5ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கலாம் 12 எப்படி எழுதிக்கணும் 3 5 4 5 20 அடுத்து 4ஆம் வாய்ப்பாடு 3 4 12 3 எழுதிக்கலாம் 1 நாள் 4 அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு 1 3 3 1 3 1 4 5 20 3 20 60 அப்ப மீசிமா பாத்தீங்கன்னா 60 60ல எத்தனை 12 இருக்கு 5 12 60 அப்போ மேல இருக்க 1 5ஆல பெருக்கணும் I1 5 பிளஸ் 60ல எத்தனை பாஞ்சு இருக்கு 4 பாஞ்சு 70 மேல பெருக்கிடுங்க 4 1 4 மறுபடியும் 60ல எத்தனை 20 இருக்கு 3 20 60 மேல பெருக்குங்க 1 3 3 5 4 9 9 12 12/60 இப்போ இதை அடிக்கலாம் எப்படி அடிக்கலாம் 12 அடிக்கலாம் ஒரு 12 12 5 12 60 அப்ப ஈக்குவல் டு 1/5 அடுத்தது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2 இருக்கு நமக்கு A plus B plus C தான் வேணும் இந்த 2 இருக்கு பாத்தீங்களா அந்த 2 அது போட்டு போயிடுச்சுன்னா 2 வந்து பெருக்கல இருந்தா வகுத்தல் ஆயிடும் அப்போ A plus B plus C is equal to 1/5 இருக்கும் இந்த 2 கீழே பகுதியில் போயிடும் equal to 1/10 therefore A plus B plus C is equal to 1/10 இது சமன்பாடு 4 ன்னு வச்சுக்கலாம் இப்போ நம்ம முன்னாடி கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா சமன்பாட்டையும் தீர்க்க போறோம் 4வது சமன்பாட்டில இருந்து 3வது சமன்பாடு கழிக்க போறோம் கழிச்சீங்கன்னா A plus B A plus B C கிடைச்சிடும் இதே மாதிரி ஒவ்வொரு சமன்பாடா கழிக்கலாம் இப்போ 4வது சமன்பாட்டில இருந்து முதல் சமன்பாடை கழிக்கலாம் A plus B plus C A plus B plus C minus A minus B இப்போ ரைட் சைடு பாருங்க
1/10 மைனஸ் 1/12. 10க்கும் 12க்கும் மீசியமா இருக்கணும். 10 12 2 I 2 10 6 2 12 5 30 2 30 60. அப்ப மீசியம் என்ன பாத்தீங்கன்னா 60. அறுபதுல எத்தனை 10 இருக்கு? 6 10 60 மைனஸ் 60ல எத்தனை 12 இருக்கு? I 12 60 மேல பாருங்க 5 6 ஒன்று போச்சு 5 போச்சுன்னா 1 1/60. தலைவர் மாத்திடுங்க. மாத்தினீங்கன்னா அதுதான் ஏ ஏ பி பி. இப்ப சி மட்டும் தான் இருக்கும். அப்போ சியின் ஒரு நாள் வேலை 1/60. சி தனியாக 60 நாட்களில் முடிப்பார். அந்த வேலையை 60 நாட்களில் முடிப்பார். இதே மாதிரி அடுத்தது போடுவோம். எப்படி போடுறது? சமன்பாடு 2 சமன்பாடு 4 2வது கழிக்கணும். 4வது சமன்பாட்டில் வந்து 2வது சமன்பாட்டை கழிக்கலாம். 4வது சமன்பாடு a plus b plus c minus 2வது சமன்பாடு பாருங்க minus b minus c minus b minus c. ரைட் சைடுல 1/10. என்னோட சமன்பாடு என்ன இருக்கு? 1/15. லெஃப்ட் சைடு எதுதான் கேன்சல் ஆகும்? minus b minus b minus c plus c கேன்சல். மீதி a மட்டும் இருக்கும். அப்ப a equal to 1/10 minus 1/15. 10க்கும் 15க்கும் மீசியம் எடுக்கணும் மறுபடியும். 5 2 5 10 3 5 15 2 5 10 3 10 30. இப்ப மீசியமா 30. முப்பதுல எத்தனை 10 இருக்கு? 3 10 பெருக்கிறீங்க 3 3 15 30 2 5 30 மேல பெருக்கிறீங்க 2. இப்ப 3 2 போச்சுன்னா 1 1/30. அப்ப தலைகீழ எடுத்துருங்க. a ஒரு நாள் வேலை 1/30. அப்ப a தனியாக 30 நாட்கள் முடிப்பார். a தனியாக அந்த வேலையை 30 நாட்களில் செய்து முடிப்பார். ரொம்ப எளிமையான கணக்கு தான். கணக்கு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிட்டா எளிமையா போட்டலாம். இப்ப அடுத்து பார்க்க போறது 4ல 1 கழிச்சோம், 4ல 2 கழிச்சோம், 4ல இருந்து 3 கழிக்க போறோம். 4வது சமன்பாடு மைனஸ் 3வது சமன்பாடு. 4வது சமன்பாடு a plus b plus c இருக்கும். 3வது சமன்பாடு மைனஸ் a minus c minus a minus c. இங்க 1/10. 3வது சமன்பாட்டுல 1/20. லெஃப்ட் சைடு எதாவது கேன்சல் ஆகும் பாருங்க. minus a plus a minus c plus c. மீதி இருக்கிறது b மட்டும் இருக்கும். b equal to 10க்கு 20 மீசிமா பக்கத்துல தெரியுது. 20 தான் மீசிமா. 20ல எத்தனை 10 இருக்கு? 2 10 20. மேல பிரிக்கிறீங்க 2 2. 20 எத்தனை 20 இருக்கு? ஒரு 20 தான். மேல பிரிக்கிறீங்க 1. 2 போச்சுன்னா 1/20. இது தலைகீழ எடுத்துருங்க. b இன் ஒரு நாள் வேலை 1/20. therefore இப்ப b பாத்தீங்கன்னா தனியாக 20 நாட்களில் செய்து முடிப்பார். 20 நாட்களில் அந்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்பார். அப்போ கணக்கு ரொம்ப ஈஸி தான். நம்ம ஓரளவுக்கு முறையை யூஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் போடும் பொழுது கணக்கோட ஆன்சர் எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். இதன் தொடர்ச்சியாக அடுத்த கணக்குல பார்ப்போம். இந்த கணக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது 8ஆம் வகுப்பு கணக்குல இருக்கு, படத்துல இருக்கு. ஆனா இந்த கேள்வி தான் போட்டித் தேர்வுகளுக்கும் கேட்கிறாங்க. அப்போ இந்த வீடியோவை கண்டிப்பா என்ன பண்றீங்கன்னா கணக்கெல்லாம் போட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரியும். புரியலன்னா எனக்கு கேளுங்க. தேங்க்யூ.